ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்எம்சி. ஸோ எஸ்எம்சி கான்செப்டோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? எஸ்எம்சியோட பேசிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்ல லேர்னிங்கில் ஸோ கேண்டலோட வேலிட் அண்ட் இன்வேலிட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு பேசிக்ஸாக ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் நடக்கும். அண்ட் இந்த கேண்டலோட ஃபார்மேஷன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கண்டினியூட்டாக மார்க்கெட் ஃபால் ஆகிட்டுருக்கு. சடன்லி நம்மளுக்கு இப்படி நடக்கும். அடுத்தது ஸோ எவ்ரி கேண்டலுக்கும் நம்மளுக்கு விக் இருக்கும். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பர்பஸ் தான். இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இது லைவ் மார்க்கெட்டில் எப்படி பார்க்குறதுங்கிறது சொல்கிறேன். ஓகே, இப்போ ஈச் அண்ட் எவ்ரி கேண்டல்ஸும் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி கேண்டல்ஸோடைய வேலிட், இன்வேலிட் அண்ட் இன்டர்னல் கேண்டல். ஸோ இது இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக இந்த ஒரு ஃபஸ்ட்டு டாபிக்ஸ். ஸோ இது எப்படி வேலிடான கேண்டில், எது இன்வேலிடான கேண்டில், ஃபஸ்ட்டு ரூல் சொல்லுங்கள். ஒரு கேண்டல் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனி டைம் ஃப்ரேம் 1 மினிட் நோ இஷ்யூ. நீங்கள் 3 மினிட்ஸ் எடுத்தாலும் சரி, 5 மினிட்ஸ், 4 ஹவர்ஸ் எடுத்தாலும் அதை பற்றி எந்த ஒரு விஷயம் இல்லை. டைம் ஃப்ரேமுங்கிறது எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் இதில் கொடுக்க தேவையில்ல. ஸோ வேலிட், இன்வேலிடுக்கு என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸ் மட்டும்தான் நம்ம அப்ளிகபிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒரு கேண்டில் எடுக்கிறோன்னா சூஸ் பண்ணுறோம். ஒரு கேண்டில் ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டலோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோடைய ஹைலையும் லோலையும் தான் லிக்விடிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, நான் லிக்விடிட்டி பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் இந்த கேண்டலோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டேன். இந்த கேண்டலோடைய லோ நம்மளுக்கு வயலேஷன் ஆனால் த கேண்டில் இஸ் வேலிட். இந்த கேண்டில் வேலிட் இல்லை, இதுக்கு அடுத்து வர கேண்டில் திஸ் இஸ் அ வேலிட் கேண்டில். அப்போது இது வேலிடான கேண்டில். ஸோ இதுக்கு அடுத்து வர கேண்டில்ஸ் எப்படி? சேம் இதே ப்ராசஸ் தான். இந்த கேண்டலோட லோ வேலிட் வயலேஷன் ஆகிருக்காங்க. ஸோ வேலிட் கேண்டில். அண்ட் இதுக்கு அடுத்த கேண்டில் சேம். இந்த கேண்டில் வயலேஷன் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வேலிடான கேண்டில் தான். அண்ட் இதுக்கு அடுத்த கேண்டில் இந்த கேண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டலுடைய ஹையும் வயலேஷன் ஆகிருக்கு, லோவும் வயலேஷன் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா தட் இஸ் அ இன்டர்னல் கேண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ வேலிட், இன்வேலிட், இன்டர்னல். ஆல்ரெடி இதை பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவே தனியாக. வேலிட் கேண்டல்ஸ்னால் என்ன, கேண்டல்ஸோட டைப்ஸில். ஸோ அகெயின் மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வேலிட் கேண்டில்னால் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது இன்வேலிட் கேண்டில், இன்டர்னல் கேண்டில். இதில் நம்ம வேலிட் கேண்டில் பார்த்துட்டோம். இப்போ இது இன்டர்னல் கேண்டில். ஒரு கேண்டலோடைய ஹையும் லோவும் வயலேஷன் ஆச்சுன்னா அது விக்காக இருந்தாலும் சரி, பாடியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அந்த கேண்டலோட நேம் இஸ் அ இன்டர்னல் கேண்டலாக இது மாறிடும். ஸோ அப்போ இந்த கேண்டில் வந்து இன்டர்னல் கேண்டில். ஓகே, அப்போ இது இன்டர்னல் கேண்டலாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த கேண்டலுடைய ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஹை அண்ட் லோ நம்மளுக்கு வயலேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ அடுத்தது இந்த கேண்டலோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டலோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ண சொல்ல நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த கேண்டலோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ண சொல்ல அதுக்கு அடுத்த கேண்டல் நம்மளுக்கு ஹையும் வயலேஷன் ஆகலை, லோவும் வயலேஷன் ஆகலை. ஸோ அப்போது இது இன்வேலிட் கேண்டல். இது இன்வேலிட் கேண்டல். பிகாஸ் இந்த ப்ரீவியஸ் கேண்டலோடைய ஹையும் வயலேஷன் ஆகலை, லோவும் வயலேஷன் ஆகலை. அப்போது இந்த கேண்டல் இன்வேலிட் கேண்டல். அப்போ இந்த கேண்டல் வேலிட் கேண்டலா? ஏன்னா இந்த கேண்டலோடைய லோ வயலேஷன் இருக்குல்ல. இது வேலிட் கேண்டலாக கேட்டிங்கன்னா
திஸ் இஸ் ஆல்சோ இன்வேலிட் கேண்டில். பிகாஸ் இந்த கேண்டலோடைய ஹை அண்ட் லோவை நம்மளுக்கு வயலேஷன் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு இந்த கேண்டலுக்குள்ளே இருக்கிற எத்தனை கேண்டல் கிரியேஷன் நடந்தாலும் அது இன்வேலிட் கேண்டலாக மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஓகே, அடுத்தது இந்த கேண்டலோடைய லோ ஹை அண்டில் எப்போ வயலேஷன் ஆயிருக்கு, இதோ இங்கே தான் நம்மளுக்கு வயலேஷன் ஆயிருக்கு. அப்போது திஸ் இஸ் அ வேலிட் கேண்டில். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான் இனிஷியல் ஸ்டார்ட்டாக சொல்லும். அண்ட் வேலிட் கேண்டல்னால் என்னென்னு பார்த்தோம். வேலிட், திஸ் இஸ் ஆல்சோ வேலிட், திஸ் இஸ் ஆல்சோ வேலிட். இது இன்டர்னல். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து இன்டர்னல், இது கம்ப்ளீட்டாக இன்வேலிட் கேண்டில். ஸோ இது வேலிட் கேண்டில். ஸோ என்ன பார்த்தோம், வேலிட், இன்டர்னல், இன்வேலிட். வேலிட் கேண்டல்னால் என்னென்னு பார்த்தாச்சு, இன்வேலிட், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கோட டாபிக்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ, அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போது இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்ணிடுறேன். எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். நான் டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எப்படி வேணாலும் நம்ம இது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை ஹை அண்ட் லோ வயலேஷன் நடக்கணும். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க சொல்ல எப்படி மார்க்கெட்டை நம்ம வாட்ச் பண்ணணும், அவ்வளோதான் விஷயமே. ஸோ இந்த கேண்டலோட ஹை வயலேஷன் இருக்கா, அப்போ இது வேலிட் கேண்டல். இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா இங்கே லோ வயலேஷன் இருக்குது. இந்த கேண்டல் இஸ் அ வேலிட் கேண்டல். ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் கேண்டல் பார்க்கலாம். இந்த கேண்டலோடைய ஹையும் வயலேஷன் ஆகலை, லோவும் வயலேஷன் ஆகலை. அப்போது இது இந்த ரெட் கலர் கேண்டில் இஸ் இன்வேலிட் கேண்டில். இந்த ரெட் கேண்டலுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் தான் நம்மளுக்கு ப்ரீவியஸ் கேண்டலுடைய ஹையை நம்மளுக்கு வயலேஷன் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு மூமெண்டம் நடந்திருக்கு. ஓகே, இப்போ எல்லோரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைவ் மார்க்கெட்ஸில் எல்லாமே என்னென்ன பார்த்துருப்பீங்கன்னு. அண்ட் ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஈச் அண்ட் எவ்ரி கேண்டல்ஸ்க்கும் நீங்கள் வேலிட் அண்ட் இன்வேலிட் நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கோட வேலிட் கேண்டல்னால் என்ன, இன்வேலிட் கேண்டல்னால் என்னங்கிறது தெரிய வரும். ஓகே, அண்ட் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் ஒன் மோர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் இல்லை எனக்கு இது இன்னும் புரியலைன்னா மறுபடியும் இதே வீடியோ நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொன்னாங்கிறது. ஸோ அகெயின் பொறுமையாக ஃபார்வர்ட் பண்ணாமல் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.